சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சிவாஜி கணேசன், எஸ். ராஜேந்திரன், சரோஜாதேவி, விஜயகுமாரி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்த இந்த படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க கவியரசர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார். அந்த படம்தான் 1962ஆம் ஆண்டு வெளியான படம் ஆலயமணி. இந்த படத்தில் எஸ்.ஆர். சரோஜாதேவியை காதலிப்பார். அதேபோல் அவரை வளர்த்து ஆளாக்கிய சிவாஜிக்கு சரோஜாதேவி மீது காதல் இருக்கும். ஒரு கட்டத்தில் நண்பர்களாக எஸ்.ஆர். தனது காதலை தியாகம் செய்து சிவாஜி, சரோஜாதேவி இருவருக்கும் திருமணத்திற்கு வழிவிடுவார். ஆனால் சில நாட்கள் கழித்து சிவாஜிக்கு இவர்கள் காதல் விவகாரம் தெரியவர எஸ்.ஆரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வார். இந்த முயற்சியில் தப்பிக்கும் எஸ்.ஆர். நான் தான் அவரை காதலித்தேன், ஆனால் அவர் உங்களைத்தான் காதலித்தார் என்று உண்மையை சொல்லிவிடுவார். இதனால் தனது தவறை உணர்ந்த சிவாஜி தனது நண்பனையே கொலை செய்ய துணிந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் மலையிலிருந்து தற்கொலை செய்து கொள்வார். ஆனால் அவரை ஒரு மீனவன் காப்பாற்றி விடுவார். அதன் பிறகு தனது உடல்நிலை சரியான சிவாஜி தனது சொத்துக்களை மறந்து அந்த குடிசை வீட்டிலேயே தங்கிவிடுவார். அப்போது அவர் தனது தவறை உணர்ந்து பாடுவது போல் ஒரு பாட்டு தேவை என்று கண்ணதாசன் சொல்லப்பட்டது. இந்த ஒரு பாட்டை அவர் எழுதி கொடுத்தால் படம் முடிந்துவிடும் என்ற நிலையில் அரசியலில் கண்ணதாசன் அப்போது ஈடுபாட்டுடன் இருந்ததால் இந்த பாடலை எழுத முடியா நிலை ஏற்பட்டது. இதனால் கோபமான அப்படத்தின் தயாரிப்பாளர் பி.எஸ். வீரப்பா கண்ணதாசனின் வீட்டுக்கே சென்று இந்த பாடலை எழுதி வாங்கி கொண்டுதான் இங்கிருந்து கிளம்புவேன் என்று சொல்லி அமர்ந்துள்ளார். அப்போதும் அரசியல் கூட்டத்தில் பேசப்போகிறேன், பேசி முடிந்ததும் எழும்பூர் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கு, இதை முடிச்சுட்டு வந்து எழுதி கொடுக்குறேன் என்று சொல்லியுள்ளார். இதை கேட்ட பி.எஸ். வீரப்பா, என்ன கவிஞரே, 20 நாட்கள் அலைய விட்டு ஒரு பாடல் கொடுக்க முடியாதா? உங்களால் சட்டி சுட்டது கை விட்டது என்று எழுதி கொடுக்கிறதா விட்டுட்டு என்று கோபமாக பேசியுள்ளார். இதை கேட்ட கண்ணதாசன் இரவு 8:30 மணிக்கு பாடல் வரும் என்று சொல்லிவிட்டு கிளம்பியுள்ளார். அதன் பிறகு பி.எஸ். வீரப்பா சொன்ன வார்த்தையையும் கண்ணதாசனின் அப்போதைய நிலையையும் அவர் மனதிற்கு வந்து சென்றுள்ளது. இதை வைத்து அந்த தத்துவ பாடலை எழுதி முடித்த கண்ணதாசன் உடனடியாக பி.எஸ். வீரப்பாவிடம் கொடுக்கிறார். இதை வாங்கி படித்த அவருக்கு பெரிய ஆச்சரியம். அவர் தற்செயலாக சொன்ன சட்டி சுட்டது கை விட்டது என்ற வார்த்தையை பயன்படுத்தியே அவர் பாடலை எழுதியிருந்தார். அந்த பாடல்தான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற பாடல். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.